ரோகிணிக்கு இருக்க விவரத்தில் காவாசி மனோஜுக்கு இருந்தால் கூட மனோஜ் பழச்சிப்பார். ஆனால் எத்தனை டிகிரி முடித்தாலும் ஒரு மனிதனுக்கு கூறு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு கூறு இல்லை அப்படின்னா ஒன்றும் சாதிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இவருடைய கேரக்டரே இருக்குது. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா பணத்தை தொலைச்சிவிட்டு அதை போலீஸ்ட்டை சொல்லிட்டான், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு மட்டும் தான் இருக்காரு. லபோதிபோன்னு அடிச்சுட்டு போய் தேட வேணாமாங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஆனாலும் அவருக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது கூட தெரில. அட்லீஸ்ட் ரோகிணிக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாட்டி கூட அந்த பணத்தை மீட்டு எடுத்தால் தான் நமக்கு ஒரு வழி இருக்குது. சந்தோஷிட்ட கொடுக்குறதோ இல்லை வீட்டில் கொடுக்குறதோ ஏதோ ஒன்று, அதை பணம் கிடைச்சப்பறம் முடிவு பண்ணிக்கலாம். பணம் முதல்ல கிடைக்கணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எரிஞ்சு விடுறாங்க. அப்போவே சொன்னால் மீனா சகுனம் சரியில்லைன்னு அப்படின்னு வளர்றாரு மனோஜ். என்ன இப்போ அவள் சொன்னது கரெக்டுங்கிறியா, அவளுக்கு பொறாமலாம் இருக்குது அப்படின்னு வர பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கண்ணில் இந்த மஞ்சக்காமலாம் தான் எல்லாரும் மஞ்சளாக தான் தெரியுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ ரோஹிணியுடைய கதாபாத்திரமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளாக ஆரம்பத்தில் இருந்த அறிவு குறைஞ்சி ஒரு மாதிரி வெறுப்பு தான் அவங்க கண்ணெல்லாம் சுற்றி இருக்குது. இதில் மனோஜ் வேறு அவங்க அப்பாட்டேருந்து பணத்தை கேளு அப்படின்னா, எங்கள் அப்பாட்டேருந்து நான் ஏன் பணத்தை கேட்கணும், சும்மா கால் பண்ணலாம் பணத்துக்காக மட்டும் தான் கேட்க முடியுமா அப்படின்னு கோபமாக பேசிடுறாங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2-3 குட்டி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அந்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டோட வீட்டில் அவருடைய தங்கச்சி கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த மீனாவுக்கு போட்டியாக ஒருத்தங்க அவங்க பேர் என்ன, செவ்வந்தி தான் நினைக்கிறேன், அவங்க பேர் எதுவும் ஒன்று. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட பேசி கொஞ்சம் எப்படியாச்சும் எங்களுக்கு உங்கள் தங்கச்சியுடைய கல்யாணத்தோட டெக்கரேஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. பேசிட்டு வெளில வரும்போது பார்த்தா மீனா அதே வீட்டுக்கு வராங்க. ஏன்னா மீனா நோட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவர் வீட்டில் அந்த கதிரவனை பற்றி ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நேராக உள்ளார போயிட்டு நான் பூ கொடுக்குறேன், டெய்லி பூ கொடுப்பேன், நான் உங்கள் வீட்டுக்கே நடமாடும் பூ கடை டெலிவரி பண்ணுறோன்னா அவர் சரின்றார். உடனே வெளில வந்தோன்னா அவங்க வேணும்னே கூப்பிட்டு இந்த கல்யாண ஆர்டரை நான் எடுக்கிறேன் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு பேசினோடனே, ஓ கல்யாண ஆர்டர் இருக்கா அப்படின்னு கொடுத்து மீனா அழகாக உள்ளார போயிட்டு திருப்பி பேசிட்டு வந்துட்டு, சாரி எனக்கு தெரியாத விஷயமே கல்யாண ஆர்டர்னு, நான் டெய்லி பூ கொடுக்குறது தான் வந்தேன், ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ட்டு கெத்தாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி மீனாவை தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே எதிர்பார்க்குறோம். வீட்டுக்குள்ளார பூனையை எலியாக இருந்துட்டு வெளில புலியாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ப முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைன்னு வச்சுக்கோங்க சில நேரங்களில். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐடியாவை போய் கணவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கிளம்பி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முன்ன மாதிரிலாம் இப்போ ட்ரிப்பெல்லாம் வரமாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டு அட்ரஸை வச்சு ஆரம்பிக்கலாம்னு இப்போ முத்துட்ட செல்வம் சொல்ல நம்ம நல்ல ஐடியா நம்ம பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே மீனா வந்துடுறாங்க. அதை எப்படி நம்ம வீட்டில் சொல்கிறதுங்கிறத பற்றி ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மீனாவை துரத்திட்டே வந்தார்ல ஒருத்தர், அவர் வித்யாவை துரத்திட்டு வர்றார். அப்புறம் தெரியாமல் இடிச்சிட்டார். அப்புறம் வித்யாவுக்கு பார்த்தா இவரை பிடிச்சிருக்கு. இங்கே ஒரு குட்டி காதல் கதை வேற காமிக்கிறாங்க. இவங்க அவர் அப்படியே கூட்டு வீலிங் பண்ணி அது பண்ணி என்ன கூட்டு போவாங்க, இப்படி கால் வச்சு மிதிச்சுட்டு அப்படி கூட்டு போயிட்டு இருக்காரு அவர். ஸோ இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ மனோஜ் ரோகிணி கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணு, உங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கு, சொந்தக்காரங்கிட்ட பணத்தை வாங்குங்கிறாங்க விஜயா. அவங்கெல்லாம் எங்கள் அளவுக்கு வசதி இல்லை, எங்கள் அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்காருன்னு இப்போ சமாளிக்க என்ன பண்ணுவோ தெரியாது, பணம் வரலாம் இங்கே மதிக்க மாட்டாங்கங்கிறாங்க. ஆனால் இந்த விசாரணையில் இப்போ முத்து மீனா இருக்காங்கிறது இப்போ ரோகிணிக்கு தெரிஞ்சு ஷாக்காக இருக்குது.